அம்மா எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து எங்கள்கிட்ட நிறைய இப்போ குட்டிவை எங்கே பார்த்தாலும் இருக்கும் போல். சென்னை, காரைக்கால், காரைக்குடி, இப்படி கோயம்புத்தூர், சேலம், நிறைய இடங்களில் குட்டி போட்டிருக்கும் போல். அந்த குட்டியெல்லாம் எடுத்துக்க சொல்லி என்னை ரொம்ப கேட்டாங்க, கெஞ்சி கேட்டாங்க. அது வந்து எப்படி நான் எடுக்க முடியும்? இட வசதி இல்லை. அந்த பிள்ளை நம்ம இருக்கிற நிலைமை என்ன? எங்கள் நிலைமை என்ன? நான் என்ன எந்த வசதியில் நான் இருக்கிறேன்? இன்னைக்கு பாருங்கள், இந்த ஊரில் கூட 2 குட்டி எங்கள் குளத்துல கிடந்துச்சு. ரொம்ப சாப்பாடு இல்லாமல் உடம்புல கூட ரொம்ப ஒன்று கூட இல்லை. பாவம் அதை தூக்கிட்டு வர தூக்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க. சரி, நான் அதை வாங்கிக்கிட்டேன். நான் திருப்பி விட முடியாது. அப்புறம் என்னத்துக்கு தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு வாங்கி இந்த சாப்பாடு வச்சா நாங்கள் சாப்பிட்டு தூங்குதுங்க. அதுமாரி எங்கே பார்த்தாலும் குட்டியும் நிறைய இருக்கும் போல இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த காரைக்காலில் ஒரு 2 டாக் வந்து குட்டி போட்டிருக்கும் போல. அதுவும் முஸ்லீம் கடையான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்படி அடிச்சிருக்கிறாங்க குட்டி போட்ட டாக்கை. அப்படி அடிச்சாப்பிள்ளையாம். சரி, பிடிக்கலன்னா நம்ம பாட்டுக்கு விலகி, அதை விட்டு விலகி போனாலும் அதையே கவனத்தில் நம்ம செலுத்தினோம்னா அப்போ அதுங்களை அடிக்க தானே தோணும். நீங்கள் பிடிக்காதவங்க வந்து அடிக்க தானே செய்வாங்க. அது எதுக்கு அதை கவனத்தில் செலுத்திக்கிறீங்க? அது பாட்டுக்கு ரோட்டில் படுத்துருந்துட்டு போகுது. என் வீட்டில் படுத்துக்குது, என் கடைகிட்ட படுத்துக்குது. கடை வியாபாரம் பண்ண முடியல. பாவம், யாரோ ஒருத்தன் வந்து பிஸ்கட் போடுறாங்க கடைகிட்ட, அது சாப்பிட்டு அவங்க படுக்குது. அதுக்கு போய் அவ்வளோ திட்டம், அவ்வளோ பேச்சான். அந்த அம்மா, நான் அடுத்த மாதம் ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், அந்த குட்டி விளையாடுறது, அப்போயே அந்த குட்டி விளையாட தூக்கிக்கங்க, என்ன செய்வோம்? அப்படி அடிக்கிறாங்க. அப்படியே குட்டி போட்டடாக்கா அவ்வளோ அடி மறைச்சிக்கிட்டு அடிச்சிருக்கிறாங்க. என்னத்த சொன்னாலும் நான் திருந்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிற முடிவில் தான் சில பேர் இருக்காங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில மனிதர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது? இந்த அடிக்காதீங்க, தயவு செய்து அடிக்காதீங்க. பாவம், அதுக்கு வலிக்காதா? அது சருமத்தில் அடி விழுந்தா வலிக்காதா? அதுக்கு உணர்வு இருக்காதா? அது என்ன பொம்மையா அடிக்கிறதுக்கு? நாய் தானே, நாய் தீயதான் திங்கணுங்கிறது ஒரு கட்டாயமா இந்த உலகத்தில்? இல்லை, இந்த திருவள்ளூரில் ஒரு முஸ்லீம் வீட்டு பொண்ணு ஒரு டாக்கு எப்படி தான் அடித்து கொண்டாமோ, ஸ்கின் அலர்ஜியாம். அவங்களாம் நிறைய பேர் ஹெல்ப் கேட்டுருக்குறாங்க. அந்த ஸ்கின் அலர்ஜி உள்ள குட்டியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ணலையாம். ஒரு சில பேர்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருக்கிற அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்களாம், கொண்டு ஒரு இடத்துல இருந்திருக்கு, இப்போ போய் சாப்பாடு வச்சுட்டு வருவாங்களாம். அதான் அடித்து குப்பை தொட்டியில் தூக்கி போட்டு போனாங்களாம். அடித்து கொண்டு குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களாம். அவங்க அதை பார்த்துட்டு, குப்பை தொட்டியில் போகுதுன்னு பார்த்துட்டு அழுத அந்த முஸ்லீம் வீட்டு பொண்ணு. என்னாலேயே ஒன்றுமே சொல்ல முடியல. நானும் அப்படியே பதட்டமாயிட்டேன். என்னடா, நம்மளுக்கு மேலே இருக்கிறாங்களே அழுகையில். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் அழுதேன், அப்படி தான் தவிச்சேன், பைத்தியமாக தெரிஞ்சேன், லூஸாக தெரிஞ்சேன். அப்படியே குட்டியோட பார்த்துட்டு வருவேன், அதை தூக்கிட்டு வர முடியலேன்னு அழுதுகிட்டு வந்த காலமும் இருக்குது எனக்கு. எல்லா அனுபவமும் இந்த ஜீவங்களுக்கு நான் பட்டுட்டேன். அதனால் அந்த முஸ்லீம் வீட்டு பொண்ணு அவ்வளோ அம்பூட்டு அழுக, தேம்பி நானும் எவ்வளவோ தைரியப்படுத்துகிறேன். கேட்கவே இல்லை. முடியலம்மா, என்னால் முடியலம்மா, என்னால் ஜீர்ணிக்க முடியலன்னு தான் குப்பை தொட்டியில் போணுச்சுமா, நான் பார்த்தம்மான்னு சொல்கிறேன். அப்படியாங்க அடிச்சிங்க? அப்படி எப்படிங்க உங்களுக்கு தோணுது? அது அலர்ஜியாக இருந்தால் நாங்கள் அப்படி சொத்து அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. நம்ம செய்கிற வினையே நம்மளுக்கே வந்து சேர்ந்துடும், சீக்கிரத்தில் வந்துடும். அதனால கொஞ்சம் கடவுளுக்கு பயந்து கோயில் வாசல் போவேன். உங்கள் வீட்டு வாசலே கோயில் தான். அதுக்கு ஒரு அன்னதானம் போட்டு, அதுக்கு ஒரு சாப்பாடு போட்டு அதை பராமரித்தாலே நமக்கு கோவில் தான். வெயில் காலம் வேறு, தண்ணியெல்லாம் அந்த காரைக்காலில் தண்ணியெல்லாம் கொட்டி விட்டுருவாங்களாம். தண்ணி வச்சுட்டு வருவாங்களாம், தண்ணியை கொட்டி விட்டுருவாங்களாம். எவ்வளோ துரோகம், கண்ணு தெரிஞ்சு துரோகம். இதெல்லாம் செய்யக்கூடாது. தயவு செய்து. நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய நமக்கு காலம் வந்து உலகம் பெருசு, நம்ம ஆயுசு பலன் கம்மி தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பாவம்னு சொல்லுங்கள். பாவம் தண்ணி வைக்கணும், பாவம் ஒரு கை சோறு போடணும்,
6 அறிவு இருக்கிறதுனால தான் நம்ம சோறு இது அசிங்கம்னு பார்க்குறோம். நம்மளுக்கும் 5 அறிவு கடவுளே இது போல் நம்மளுக்கும் படைச்சிருந்தா நம்மளும் அந்த பீயை தான் திங்கணும். சரியா? அதனால யோசிங்க, கொஞ்ச நாள் யோசிங்க, கொஞ்சமாவது இறக்கப்படுங்க, அந்த ஜீவத்து மேலே இறக்கப்படுங்க. காசு பயன் உள்ளதா யோசிக்காதீங்க. ஆடு மாடு கோழி பன்னி இதெல்லாம் காசு பயன் உள்ளதுன்னு நினைக்காதீங்க. காசு பயன் இல்லாததையும் நினைங்க. அதுதான் இதுக்கு ஒரு மதிப்பு. நான் என்னுடைய கவனம் என்னன்னா, இதுக்கு வருங்காலத்தில் இதுக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு இதை உருவாக்கி வைக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. இதுக்காக தான் நாங்கள் போராடுறோம். இதுக்காக தான் நான் பல கஷ்டத்தை அனுபவிக்கிறேன். இதுக்காக தான் பல வார்த்தைகளை நாங்கள் வாங்கி எங்கள் தலையில் போட்டுக்கிறோம், எங்கள் மனசில் போட்டுக்கிறோம். வேறு எதுவும் இந்த உலகத்தில் கிடையாது. நான் கொண்டு போகிற காசு என்ன? காசு இன்னைக்கு ஒரு தட்டை இருக்கும், நாளைக்கு ஒரு தட்டை இருக்கும். காசு யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. அதனால் நானும் இந்த காசு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. நான் என்றைக்குமே இந்த காசு சுருட்டி வைக்கிற பழக்கமே என்னுடைய வாழ்க்கையிலே கிடையாது, இப்பையும் கிடையாது. இந்த ஜீவங்களுக்கு தெரியாமல் நான் 1 ரூபா கூட வச்சுருக்க மாட்டேன். இதுங்களுக்கு கூட தெரியும் நான் என்கிட்ட 1 ரூபா இருக்கிறது 2 ரூபா இருக்கிறது. அதனால தயவு செய்து இந்த ஜீவங்களை கொஞ்சம் மதிக்கணும். கொஞ்சம் வருங்காலத்துலலாம் இதுக்கு மதிப்பு தேடி வைக்கணும். இது எங்கேயாச்சும் இப்போ குதிரையை பார்த்தா, இப்போ ஒரு ஊருக்கு குதிரை வருது, ஐ குதிரை அப்படின்னு எல்லாரும் பார்க்குறோம்ல. ஓ ஐயோ குதிரை அதிசயமாக பார்க்குறோம்ல. கழுதை வந்தால் எப்படி பார்க்குறோம்? ஐயோ கழுதை வந்திருக்குன்னு ஓடுறோம். யானை வந்தால் எப்படி பார்க்குறோம்? அதுமாரி அந்த மாதிரி இதுங்களை இந்த ஸ்ட்ரீட் டாக்கு இந்த பிள்ளைங்க இருக்கணும். அந்த மாதிரி இருக்கணும். இதுக்கான முடிவு மக்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அடிபடக்கூடாது. டாக்கு எங்கேயும் அடிபடக்கூடாது. எங்கேயும் பஸ் ஸ்டாண்டு கடத்தல் ரோடு வீடு எங்கேயும் அடிபடக்கூடாது. அடிபடுற டாக்கை தூக்கிட்டு வச்சுக்கிட்டு தானே வலி வேதனை எவ்வளவு இருக்குன்னு தெரியுங்களா? நம்ம ஈஸியாக நினைக்கிறோம் நம்ம காப்பாற்றுறோம், மக்கள் ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். அது ரொம்ப தப்பு. வேண்டவே வேண்டாம். அடிபட்ட டாக்கு இந்த நாட்டுக்கு தேவையே இல்லை. எல்லாமே நம்ம இந்த மாதிரி பிள்ளைங்களை பராமரித்து இதுவோட நல்ல ஒரு இடத்துல அதை பராமரித்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க நாகரிகமாக தூக்கிட்டு போய் அதை வளர்த்து அதுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அதை ஐஸை பார்க்கட்டும். நம்மளால் இந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள்லாம் நமக்கு வேண்டாம். சீக்கிரத்தில் இதுக்கான முடிவெல்லாம் மக்கள் நிறைய இருக்காங்க. இறக்க குணம் உள்ளவங்க, உண்மையிலே பாசம் உள்ளவங்க, உண்மையிலே அழுகிறவங்க, உண்மையிலே அப்படியே தவிக்கிறாங்க தெரியுங்களா? அழுதுகிட்டு தவிக்கிறாங்க. எனக்கெல்லாம் காரைக்குடியிலேருந்து அழுதாங்க. அப்புறம் சேலத்துலேருந்து ஒரு அம்மா ரொம்ப முடியலை, எனக்கு யாராச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி நிறையா மாவட்டத்திலேருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு என் காதுக்கு வருது. என்னை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, மக்கள் நல்ல உள்ளவங்க, நல்ல நேர்மை உள்ளவங்க ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்து நம்ம என்ன செய்யணுங்கிறத அவங்கவுங்க ஒரு முடிவு எடுங்க. அதுக்கு தகுந்த முடிவை நாங்களும் சப்போர்ட் பண்ணுறோம். அதனால் நீங்கள் ஓடி ஒளியாதீங்க. நாய் தானே அடித்தா என்னன்னு நினைக்காதீங்க. கேளுங்க, தட்டி கேளுங்க. அடித்தா தட்டி கேளுங்க. நமக்கு மான மரியாதை எது போனாலும் பரவாயில்ல. இந்த ஜீவங்களால் தானே போகுது மான மரியாதை. அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கோ போக வேண்டியது இதுக்காக போகிறத பற்றி நமக்கு கவலை கிடையாது. அதனால் பார்த்துக்கங்க. எல்லாரும் தண்ணி வைங்க. வெயிலுக்கு தாகம் வந்துச்சுன்னா அந்த தண்ணி தாகத்தில் தான் ஜுரம் வரும். தண்ணி தாகம் எடுத்தாலே ஜுரம் வந்துடும். அதுகளுக்கு ஜுரம் வந்தாலே ரேபிஸ் வந்துடும். கால் கை எல்லாமே இழுத்துரும். அப்படியே தன்னாடும் நடக்கிறப்போ. அந்த மாரியெல்லாம் வராமல் தடுக்கணும்னா தண்ணி வைங்க. தயவு செய்து புண்ணியம் அவங்கள கையெடுத்து கும்பிடுறேன். தண்ணி வைங்க. தண்ணி குடிச்சிட்டாச்சும் ஒரு ஓலை வருங்கள, அந்த ஆத்மாவை அப்படியே சாந்தப்படுத்தி படுத்து தூங்கும். அதனால் தண்ணி வைங்க. அந்த வெயில் காலத்தில் தண்ணி வைங்க. யாருக்கும் பாதிப்பு வராமல் நடந்துக்கங்க. ஏன்னா ஒரு டாகுக்கு ரேபிஸ் வந்துச்சுன்னா அப்படியே ஓட 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 எல்லாரையும் கடிச்சிட்டு போவோம். அது அப்படியே பெரிய ரிசீவ் ஆகி அப்படியே பெரிய நியூஸில் போட்டு அது இனத்துக்கே பாதிப்பை ஏற்படுத்திடுவீங்க. அதனால் அந்தமாரி உண்டாக்கிடுவாங்க. அதனால் தண்ணி வைங்க. எதை நம்மளால் முடிஞ்சது செய்யுங்க. நல்லதே செய்யுங்க. தயவு செய்து நீங்கள் நல்ல உள்ள நீங்கள் தான்.
யாருக்காம வளர்க்குறவங்க மேலே கோவப்பட்டுக்கிட்டு அதை பராமரிக்காமல் அது மேலே கோபத்தை கட்டாதீங்க. அது மேலே கோபம் வச்சுருக்கிறீங்களா, எங்கள் மேலே கோபம் வச்சுக்கிறீங்களான்னு தெரியல. ஆனால் யார் மேலேயும் கோபம் வேணாம். இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான். நம்ம உலகத்தை விட்டு நம்ம உயிர் போயிட்டுனா நம்ம என்ன இங்கே நடக்குதுன்னே நம்ம திரும்பி வந்து பார்க்க மாட்டோம். அதனால் கொஞ்சம் நல்ல விதமாக இந்த ஜீவங்களுக்கு தண்ணி வைங்க. போதும், தண்ணி வச்சு உங்களால் முடிஞ்சால் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. தண்ணி மட்டும் வச்சுருங்கம்மா. எங்கேயும் பார்த்தா தண்ணி வச்சுருங்க. தயவு செய்து தண்ணி வைங்க. என்ன பண்ணலாங்கிறத அடுத்தது நம்ம ஏற்பாடு பண்ணிக்கிட்டு பண்ணுவோம். நிறைய பேர் முன் வரணும். இதுக்கு ஏற்பாடு செய்யறதுக்கு முன்வாங்க, பார்ப்போம், எல்லாத்தையும் சரிப்படுத்துவோம்.